என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பணத்தையும் பொருளையும் தேடி நீயா நானாங்கிற போட்டியில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில உடல் ஆரோக்கியம்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. புற்றுநோய், அதாவது கேன்சர், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எல்லோருடைய மனதிலும் ஒரு வகையான பதற்றம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரபட்சம் இல்லாமல் எல்லா வயதினரையும் கேன்சர் தாக்குகிறது. ICMR டேட்டா படி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 5.56 லட்சம் பேர் கேன்சரால உயிரிழக்கிறாங்க. ஒவ்வொரு 8 நிமிஷத்திற்கும் ஒரு பெண் செர்விக்கல் கேன்சர்னால உயிரிழக்கிறாங்க. உலக அளவுல ஒரு நாளைக்கு 26,300 பேர் கேன்சர்னால உயிரிழக்கிறாங்க. கேன்சர் வராம தடுக்கிறதுக்கும் கேன்சரை கண்டறியறதுக்கும் கேன்சர் பத்தின விழிப்புணர்வு மிகவும் அவசியமான ஒன்றா இருக்குது. கேன்சர்னா என்ன, கேன்சர் வராம தடுக்கிறது எப்படி, கேன்சருக்கான சிகிச்சைகள்லாம் யாவை, கேன்சரை பற்றி புற்றுநோயியல் வல்லுநர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க பார்க்கலாம் இந்த காணொளியில். அதனுக்காக நான் உங்கள் கவிபாரதி. கேன்சர்னா என்ன? பல பில்லியன் செல்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டதுதான் மனித உடல். ஒவ்வொரு வகையான செல்களுக்கும் ஒவ்வொரு வகையான செயல்திறன் இருக்கும். ஒரு செல் பொதுவா உருவாகும், அதோடைய வேலைகளை பார்க்கும், பின் அந்த செல் இறந்து போயிடும். இதுதான் பொதுவான மெக்கானிசம். ஆனால் ஒரு சில செல்கள் இந்த நார்மல் மெக்கானிசத்திலிருந்து தவறி அசாதாரணமா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி அசாதாரணமா வளர்ச்சி அடைந்த செல்களின் தொகுப்பை தான் நாம டியூமர் அப்படின்னு சொல்றோம். இந்த டியூமரை 2 வகைகளா பிரிக்கலாம். ஒன்னு பினைன், மேலிக்னன்ட். பினைனுங்கிற டியூமர் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த நோயையும் தோற்றுவிக்காது. ஆனால் மேலிக்னன்ட் சொல்லக்கூடிய டியூமர் தொகுப்பு கேன்சர் செல்களாக உருவெடுக்குது. இந்த கேன்சர் செல்கள் தான் உடல் முழுவதும் பரவி உயிரிழப்புக்கு காரணமா அமைது. சாதாரண ஒரு செல் அசாதாரண செல்லாக எப்படி மாறுது? இதற்கு 3 காரணங்கள் குறிப்பிடுறாங்க. முதல் காரணம் மரபணு மாற்றங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வருது. சின்ன குழந்தை என்ன கெட்ட பழக்கத்துல ஈடுபட்டுச்சு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பெரும்பாலான குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேன்சர் இந்த மரபணு மாற்றத்தினால் தான் நிகழுது. இரண்டாவது, உணவு பழக்க வழக்கங்கள். அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, அன்ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்றதெல்லாம் கேன்சருக்கு வழிவகுக்கும். மூன்றாவதா சொல்லக்கூடியது தீய பழக்க வழக்கங்கள். புகையிலை சார்ந்த அனைத்து பொருட்களுமே கேன்சர் செல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. மது பழக்கம் போன்ற மற்ற தீய பழக்க வழக்கங்களும் கேன்சருக்கு காரணமா அமைது. கேன்சர் உடலில் எந்த பாகத்தில் வேண்டும்னாலும் வரலாம். முன்பே சொன்னது போல அசாதாரண செல் வளர்ச்சி தான் கேன்சரா மாறுது. உடலில் உள்ள அனைத்து பாகங்களுமே செல்களால் கட்டமைக்கப்பட்டதுதான். உடலில் எந்த பாகத்தில் இருக்கக்கூடிய செல்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அசாதாரண செல்களாக மாறலாம். அதனால்தான் உடல் பாகங்கள் அனைத்திலுமே கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கேன்சரை 4 ஸ்டேஜ்களா வகைப்படுத்துறாங்க. ஸ்டேஜ் 1 சிறிய கட்டிகளாக இருக்கக்கூடியது ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1லே கேன்சர் கண்டறியப்பட்டால் குணப்படுத்துவது மிகவும் எளிது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. இரண்டாவது ஸ்டேஜ் கேன்சர் கட்டியுடைய அளவு பெரிதாக ஆகிறது தான் இரண்டாவது ஸ்டேஜ். கேன்சர் செல்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக வேகமாக வளரக்கூடிய செல்கள். மூன்றாவது ஸ்டேஜ் மெட்டாஸ்டாட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த 3வது ஸ்டேஜில் லங்ஸ்ல பரவி இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் அதற்கு அருகாமையில் உள்ள பாகங்களுக்கு பரவ ஆரம்பிக்கிறது தான் இந்த ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4 இதுதான் கேன்சருடைய ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கேன்சர் செல்கள் ரத்தத்தின் மூலியமா உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாகங்களுக்கும் சென்று உயிரிழப்புக்கு காரணமா அமையுது. கேன்சருக்கான சிகிச்சை முறைகளை பார்த்தோம்னா இந்தியாவில் 3 விதமான சிகிச்சைகள் பின்பற்றப்படுது. முதலாவது சிகிச்சை அறுவை சிகிச்சை, இரண்டாவது ரேடியேஷன் தெரப்பி, மூன்றாவது ஹீமோதெரப்பி. அறுவை சிகிச்சை மூலியமா கேன்சர் கட்டிகளை அகற்றுறது. இரண்டாவது முறை ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சுகளின் மூலியமா கேன்சர் செல்களை கொல்றது. மூன்றாவது ஹீமோதெரப்பி, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை கொல்றது. இந்த 3 சிகிச்சை முறையிலும் நிறைய நிறைக்குறைகள் இருக்கிறது. இந்த 3 முறைகளிலுமே நிறைய சைடு எஃபெக்டும் இருக்கு. அறுவை சிகிச்சை மூலியமா கட்டிகளை அகற்றும் பொழுது ஏதாவது ஒரு செல் உடலே தங்கிடுச்சு அப்படின்னாலும் இந்த கேன்சர் செல்கள் மிக வேகமாக பல லட்சம் செல்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால மீண்டும் கேன்சர் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சுகளின் மூலம் செல்களை கொல்லும் பொழுது அது கேன்சர் செல்களை மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நார்மல் செல்களையும் கொல்லுது. ஹீமோதெரப்பிங்க கூடிய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமா கேன்சர் செல்ஸை கொல்லும் பொழுது கேன்சர் செல்ஸை மட்டுமே இல்லாம
நம் உடலில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இம்யூன் செல்கள், அதாவது நோய் எதிர்ப்பு செல்களையும் இந்த கெமிக்கல்ஸ் கொல்லுது. இதனுடைய பக்க விளைவாக தான் முடி கொட்டுறது போன்ற நிறைய சைடு எஃபெக்ட்லாம் நமக்கு வருது. இதனால் தான் இந்தியாவில் புற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் விரிவாக்கப்பட்டு கேன்சர் செல்ஸை மட்டுமே கொல்லக்கூடிய தெரப்பி பத்தின ரிசர்ச் நடந்துகிட்டு வருது. இது வந்தா உலகத்தில் இருக்க அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதா அமையும். சரி, இவ்வளோ நேரம் புற்றுநோய் பத்தி நான் சொன்னதை நீங்க கேட்டீங்க. இப்போ உங்களுக்கே நிறைய கேள்விகள் இருக்கும். சிக்கன் சாப்பிட்டா புற்றுநோய் வருமா, நாப்கின் யூஸ் பண்ணா புற்றுநோய் வருமா, இல்லை டைட்டான இன்னர் வேஸ்டலா யூஸ் பண்ணா புற்றுநோய் வருமா போன்ற பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். இது போன்ற கேள்விகளுக்கு பதில் தர்றாங்க இந்திய கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர்கள் சங்க தலைவர் வி பாலசுந்தரம், தமிழ்நாடு அறுவை சிகிச்சை புற்றுநோய் நிபுணர் சங்க செயலாளர் டாக்டர் ஐயப்பன், தமிழ்நாடு மருத்துவ மற்றும் குழந்தை நல புற்றுநோயியல் சங்க தலைவர் டாக்டர் வி கலைச்செல்வி. அதனை இப்பொழுது காணலாம். சார், இப்போ கேன்சருக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கேன்சருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட், அதாவது எப்படி அதை தடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ரைட். நம்ம சில விஷயங்கள் கேன்சர் சில காரணங்களால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா அந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கு, பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு, புகையில இருக்கு பாருங்க. புகையில நம்ம நினைக்கிறது புகையில சிகரெட்டு, பீடி எல்லாத்துலயுமே இருக்கு. அதே மாதிரியா வெத்தலை பாக்கு போடுறோம், அதுலயும் ஊர் சைட்ல எல்லாம் புகையில போடுவாங்க. அதே மாதிரியா மூக்கு பொடி போடுவாங்க. இது எல்லாமே புகையிலைக்கு தான். புகையிலை நிக்கோட்டினுக்கும் இது நம்மளா நினைச்சுக்கிறேன் நிக்கோட்டின் தான் வியாதியை உற்பத்தி பண்ணுது. அது கிடையவே கிடையாது. இந்த புகையிலையில நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் அது கார்சினோஜன்ஸ் சொல்லுவோம். அதாவது கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் இந்த புகையிலையில நிறைய இருக்கு. அதனால நான் சொல்றேன், புகையிலை எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, மூக்குப்பொடி ஆகட்டும், வெத்தலை பாக்கு போடுற அந்த புகையில ஆகட்டும், இங்க இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிளாசிக்கலா ஊர் சைட்ல இந்த இடத்துல பின்னாடி இடத்துல புகையிலையை மென்னு நல்லா வச்சுக்குவாங்க. அப்படியே வச்சுட்டு அதுல வர்ற அந்த ஜூஸை மிழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் அதை நம்மளுக்கு வாய் புற்றுநோயை கொடுக்கறது வழிக. நிக்கோட்டின் கிடையாது. நிக்கோட்டின் அந்த அர்ஜ தம்மடிக்கிறான்னா அவனுக்கு அந்த அர்ஜ கொடுக்கறது, தம்மடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் நிக்கோட்டின் வழிக. அவன் கேன்சர் உற்பத்தி பண்றது கிடையாது. கேன்சர் உற்பத்தி பண்றது இந்த புகையில இருக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல். சோ இப்ப இது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனா மக்கள் திருப்பி அதுக்கே தான் போறாங்க. சோ அதை தடுக்கணும். அதே மாதிரியா ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உடற்பயிற்சி பண்றது, அதே மாதிரியா டயட்ல இருக்கிறது, நல்ல வகையான சாப்பாடு. நல்ல வகையான சாப்பாடுனா இமீடியட்டா காய்கறிகள் தான் சாப்பிடணும் அந்த மாதிரி நான் சொல்லலை. சில சாப்பாடுகள் என்ன டைப் ஆஃப் டயட் எடுத்தாலும் குமிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். எதை வேணா நீ சாப்பிட்டுக்கோ, கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சமா சாப்பிட்டா தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட். நிறைய சாப்பிட ஜாஸ்தி தான் உனக்கு கொழுப்புகள் இதெல்லாமே உள்ள உடம்புக்குள்ள போகுது. அதனால தட் வில் ஹேவ் இட்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதுல சரி டாக்டர், நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், அது என்ன டாக்டர் பிரயோஜனம் அது அப்படின்னு கேட்பான். சரி, எக்ஸசைஸ் பண்றப்ப நீ ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்க போறதுல உன்னுடைய உடம்புல ஒரு வகையான ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணுது. அது தே ஹேவ் த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி அகெயின்ஸ்ட் தட் ஆஃப் யுவர் கேன்சர். இது சரி, கேன்சர் அது எப்படி டாக்டர் போய் கேன்சரை இது அஃபெக்ட் பண்ணாம அப்படியே தடுக்கும்? அதுன்னா எல்லாமே நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ்ல வர்றது. அந்த ஜெனட்டிக்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் அதெல்லாம் தான் போய் அதை ஒரு அளவுக்கு நல்லது பண்ணி அதை மாடிஃபை பண்றது. அதை தான் அதை நீங்க எப்படி கொடுக்குற அப்படின்றது பொறுத்து தான் இருக்கு. ஸோ தட் இஸ் அந்த ப்ரிவென்ஷன் பண்றது நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளே காதலிக்கணுமா. யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இருந்தது என்றால் நீ மற்றதை நீ இப்போ கேட்குறீங்க இல்லையா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப காமன் திங், புகையில போடுறது, வாயில் புகையில போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிறது, சிகரெட் குடிக்காமல் இருக்கிறது, நான் என்னை பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கம்மியாக டயட் சாப்பிடணும், இதெல்லாமே தன்னிச்சையாக அதாக வந்துடும். ஸோ அப்படின்னு ஒரு வகையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் கம் பேக். இதுதான் பண்ணணும். அதே மாதிரியா தைரியமா ஸ்கிரீனிங்க்கு போகணும். ஸ்கிரீனிங்னா என்ன? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாதப்பதான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நிஜமாவே உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும், அது தெரியவே தெரியாது. நல்லா அட்வான்ஸ் ஆன பிறகு நமக்கு தெரிய வரும். அப்போ போய் பார்க்கறப்ப கஷ்டம்தான். சரி, ஸ்கிரீனிங்ல என்ன உனக்கு அட்வான்டேஜ்? ஸ்கிரீனிங் பண்ணா வியாதியை சின்னதா இருக்கிறப்ப பிடிச்சிருவேன். சின்னதா இருக்கிறது மட்டும் பிடிக்காம வைத்திய முறையும் கம்மியா இருக்கும். சின்ன கட்டியா இருந்தா வெறும் ஆபரேஷனோட முடியும். பெரிய கட்டியாச்சுன்னா ஆபரேஷன் பண்ணணும், கீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கணும், செலவுகளும் ஜாஸ்தி, வைத்திய நாட்களும் ஜாஸ்தி. அதே மாதிரியா நீ திருப்பி வேலைக்கு போறது
நிறைய நாட்கள் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிரீனிங்னுடைய அட்வான்டேஜ். சின்ன கட்டியை பிடிச்சி எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு. சரி, இப்போ நானே நினைச்சிட்டு இருந்தேன் நிக்கோட்டினால தான் கேன்சர் வருதுன்னு. இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாவே சிக்கன் சாப்பிட்றீங்களா கேன்சர் வரும், இது சாப்பிட்றீங்களா கேன்சர் வரும், பவுடர் போடுறீங்களா கேன்சர் வரும், இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே கேன்சர் வரும் ஃபேக்கா நிறைய நியூஸ் பரப்புறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இதுல வந்து இன்னொன்னு சொல்லுவானுங்க, ரெட் மீட் அப்படின்னு. சரி, ரெட் மீட் வந்து நம்ம இந்தியன்ஸ் பேசிக்காவே நான்வெஜ் எப்படா நீ சாப்பிட்றேன்னு சொன்னா வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவோம். மற்ற நாட்கள்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் தே டோன்ட் டேக். அதே மாதிரியா இந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்டா நிறைய வந்துருன்றது வந்து அவன் வந்து சூப்பர்ஃபிஷியலா அவன் ஒரு பதில சொல்றான். ஆக்சுவலா அது எப்படின்னா, இது வந்து அந்த பார்பிக்யூ பண்றது அதெல்லாம் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த புகை அந்த இதனால வந்து ஒரு வகையான கெமிக்கல் நைட்ரசோமைன்ஸ் சொல்லுவோம், அது அங்க வந்து உற்பத்தி ஆகும். அது வந்து ஒரு லேயர் மாதிரியா அந்த இது மேல கோட்டை. நம்ம பண்ற அந்த கொஞ்சமா சாப்பிட்றதெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் வர ஒரு பீஸ் சாப்பிட்றேன் 2 பீஸ் சாப்பிட்றேன் அந்த மாதிரியே கிடையாது. வெளிநாடுகள் என்ன ஆகும்னா, மெயினாக நம்ம மாதிரியா ரைஸ் ஈட்டர்ஸ் கிடையாது. அவங்க வந்து மீட் ஈட்டர்ஸ். அவங்களுக்கு எடுத்தீங்கன்னா காலையில மத்தியானம் நைட்டு 3 நேரமும் வந்து அவன் மாமிசம் தான் சாப்பிடுவான். அவனுக்கு கிடைக்கிறத தான் அங்கே கிடைக்கும். அவனால வந்து நம்ம மாதிரியா வந்து இது வந்து ரைஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண முடியாது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண. அவனுக்கு கிடைச்சதை இருக்கிற மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டு அவன் அந்த மாதிரி அந்த மீட் ஈட்டிங். நம்மளது வந்து ஃபுல்லாக நிறைய ரைஸ் ஈட்டிங்கு, வெஜிடபிள் ஈட்டிங் அதெல்லாமே இருக்கும். ஸோ த கன்சம்ஷன் ஆஃப் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நீ காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு அது வந்து பார்பிக்யூ அந்த மாதிரியே வேற மாதிரியே வேக வச்சு சாப்பிட்றதான் இருக்குமோ ஒழிய, இன்னைக்கு ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டேன் உடனே வந்துருமா டாக்டர்னா அது தப்பு. அந்த மாதிரியா எண்ணங்கள் இருக்க தேவையில்லை. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து கேன்சரே வராது அப்படின்னு சொல்றாங்க. கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு மெயினாக இந்தந்த கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா? எந்த கண்டென்ட்டுமே ஜாஸ்தியாச்சுன்னா பிரச்சனை தான். எதுவுமே கம்மியாக இருக்கிறது தான் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ திருப்பி அதே தான் முதல் கேள்வி கேட்டோம் பார்த்தீங்க, ப்ரிவென்ஷன் அப்படின்னு நீங்கள் முதல் கேட்டிங்களே அதே தான். என்ன சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக சாப்பிடு. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷம்தான். ஸோ அதை வந்து மனசில் வச்சுட்டா நீ திங்கிறப்ப கையெடுத்து நீ சாப்பிட்றப்போ உனக்கு மனசில் அது வரணும். அது வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் யூல் பி ஏபிள் டு கண்ட்ரோல். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு போயிட்டோம்னா காஸ்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்க்ரீனிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்க்ரீனிங்னா லெஸ் காஸ்ட் எஃபெக்டாக இருக்குது, இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரீனிங் டைப்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். பிளட் டெஸ்ட் வச்சு நீ கேன்சரை கண்டுபிடிச்சிருவியா டாக்டர்னா, அதில் வந்து டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப கம்மியான கேன்சரை தான் நம்ம பிளட் டெஸ்ட் வழியாக கண்டுபிடிக்க முடியும். எதுக்காண்டி டாக்டர் இதை நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் அது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். என்கிட்ட வந்து நிறைய பேஷண்ட் உட்காந்துட்டு டாக்டர் நான் வந்து 6 மாதத்துக்கு மேலே பிளட் டெஸ்ட் பண்ணேன், 3 மாதத்துக்கு முன்னாடி கூட பிளட் டெஸ்ட் பண்ணேன், அப்போ எல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, இப்போ வந்து கேன்சர் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து எந்த ஸ்கேன் சென்டரோ எந்த டாக்டரோ உனக்கு எதிரி கிடையாது. உனக்கு வியாதி ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்றது அவனுடைய இன்டென்ஷன் கிடையாது, என்ன இருக்குதோ சொல்றான். அதான் பாயிண்ட் நம்பர் 1. சரி, இப்போ நீ எப்படி டாக்டர் இது மிஸ் ஆச்சு, பிளட் டெஸ்ட்டும் பண்ணனே எப்படி மிஸ்? பிளட் டெஸ்ட்ல எல்லா கேன்சர்களும் தெரியாது. பிளட் டெஸ்ட் வந்து cannot be used as a sole thing for screening of cancer. சரியா? சரி, ஸ்கிரீனிங்ல என்ன நீ பேசிக்கா கேட்ப அப்படின்னு சொன்னா உறுப்புகளை பார்க்க சொல்லுவேன். சரி, லங் கேன்சர்னா ஒரு எக்ஸ்ரே எடு, லங்குக்கு எக்ஸ்ரே எடு, இல்லாட்டி வந்து செஸ்ட் சிடி ஸ்கேனை பண்ணு. அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த கோவிட் பீரியட்ல. நிறைய பேர் வந்து சிடி ஸ்கேன் பண்ணிட்டானுங்க. சின்ன சின்ன கேன்சர்லாம் நாங்கள் அப்போ பார்த்தோம். அதாவது இன்னும் 8 மாசம் 10 மாசத்துக்கு அது வெளியிலே வந்திருக்காது, சிம்டமாவே வந்திருக்காது. சின்ன சின்ன கேன்சர் பார்த்தா அவனால் நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான். இல்லாட்டி லங் கேன்சர் எப்பயுமே செத்து போயிடும் அப்படின்னு. இப்போ லங் கேன்சர் பேஷண்ட் சின்ன சின்ன கேன்சர் பிடிச்சனா அவனா தேர் ஆல் டூயிங் வெல். அதே மாதிரி வந்து பிரஸ்ட்டுக்கு மேமோகிராம் சிம்பிள் டெஸ்ட், அது வந்து 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். மேமோகிராம் பண்ணி அதே ஸ்டமக் கேன்சர் இருக்கா, சாப்பாட்டு கொலையில கேன்சர் இருக்கா பார்க்குற எண்டோஸ்கோபி, அதுவும் 10 நிமிஷம் ப்ரோசஸ். நிறைய சமயம் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பயம், என்ன பயம்? போனா எதையா சொல்லிடுவானுங்க இவனுங்க, எதுக்குடா போகணும், ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் டாக்டர் அப்படின்னே உட்காந்துருப்பான். அதே மாதிரி மோஷன் போகிற குழாயில் வந்து கொலனோஸ்கோபி போட்டு பார்க்கறது, அதுலேயும் வந்து குடலில் இருக்க கேன்சர். ஏன் சொல்கிறேன்னா இந்த கேன்சர் எல்லாம் பெருசான பிறகுதான் சிம்டத்தையே கொடுக்கும், அதுக்கு முன்னாடி சிம்டமே வராது. ஸோ இதுகளை பார்க்க சிம்பிள் திங் நான் சொன்ன மாதிரி இப்போ மேமோகிராம், எக்ஸ்ரே செஸ்ட், அப்பர் ஜிஎஸ், எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன், இதை பண்ணால் கேன்சருக்குன்னு ஸ்க்ரீனிங் நடக்கும். நான் ரத்த டெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு அதுலேயே நான் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து தப்பான விஷயம். அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் யூ டு கேரி டுடே.
இந்தந்த தொந்தரவுகள்லாம் இருந்தா உடனே போய் செக் பண்ணுங்க அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம். ஆமா, எந்த உடம்புல எந்த சிம்டமும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் அணுகிச்சு பாத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன், சாதாரண கையில ஒரு புண்ணு, அந்த புண்ணு வந்து 3 வாரமா இருக்கு 4 வாரமா இருக்கு, ஆறவே மாட்டேங்குது டாக்டர்னா பாத்துடணும். தொண்டை குழியில வந்து தொண்டை வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் இருக்கு டாக்டர்னு பாத்துடணும். ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டி நிறைய நாட்களா இருக்கு டாக்டர், அது என்னன்னு தெரியல, மெதுவா வளருது ஆனா வலி இல்ல அப்படின்வான். நிறைய சமயம் அதான் சொல்லுவான், வலியே இல்லை டாக்டர் நான் எதுக்கு போகணும் அப்படின்வான். வலி இல்லாத கேன்சர் எல்லா கட்டிகளும் வலி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரியா நாங்க இன்னொன்று சொல்லுவோம், ஆனா தப்பான மெசேஜ் போயிடக்கூடாது. கேன்சர் கட்டிகள்ல ஜென்ரலாவே வலி இருக்காது. எப்போ வலி வரும்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆன பிறகு வலி வரும். கட்டி இருக்குதுன்னா, ஆமா கட்டி இருக்குன்னா பாத்துக்கிறதுனால, மிழுங்கிறது கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் பாத்துடணும். வெளிக்கு போறதுக்கு, மோஷன் போறதுக்கு கஷ்டம் இருக்குன்னா பாத்துடணும். ஒணுக்கு போறதுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா பாத்துடணும். அவனுக்கு வந்து எடை வெயிட் நல்லா இருந்துட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருகிக்கிட்டே போறான் அப்படின்னு சொன்னா பாத்துடணும். முந்தி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான், இப்ப அவனுக்கு சாப்பிட்றது வந்து கஷ்டமா இருக்கு, அவனுக்கு முடியல, ஏதோ அடைப்பு இருக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னாலும் அவன் போய் பாத்துக்கணும். இது வந்து ரொம்ப காமன் திங். இதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை, இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டுகள் பண்ணிட்டான்னா என்ன இருக்குன்றது பார்த்துக்க முடியும். இப்போ டார்கெட்டட் தெரப்பி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கு? நல்லாவே, அதாவது நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தவனுங்க. இந்த டார்கெட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பி அதெல்லாம் இல்லாத சமயத்தில் நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தவனுங்க. இப்போ வந்து ரொம்ப அதாவது அது கூட இது கம்பேர் பண்ணால் அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் வரணுமா டாக்டர்னா நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயமா இருக்கும். ஏன்னா இன்னும் சில பேஷண்ட்ஸ்களுக்கு வந்து நாங்கள் வந்து கையை விரிக்க வேண்டியது இருக்கு, எங்களால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமை வந்து மருத்துவருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து இதாகும். ஏன்னா ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே எவல்யூஷன். இன்னைக்கு நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணது வந்து இப்போ கேட்டால் அதை பண்ணியிருக்கவே கூடாதுங்க அப்படின்னு. ஆமா, அப்போ பண்ணதுக்கு அது கரெக்ட், இப்போ வந்து அது கரெக்ட் கிடையாது, ஏன்னா அட்வான்சஸ் ஹவ் கம். ஸோ இதே தான் நான் இப்போ வைத்தியம் பண்ணிட்டு இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த டார்கெட்டட் தெரப்பி. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவிங் அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் திங். என்னன்னா ஓபியில் உட்காந்துருக்கப்ப வந்து பேஷண்ட் வந்து கேட்பான், எனக்கு டார்கெட் தெரப்பி வேணும் அப்படின்னு கேட்பான். அது ஒன்று தான் எங்களுக்கு சில பேஷண்ட் கொடுக்க முடியாது, அது இண்டிகேஷன் இருக்காது. அதை தவிர இட் இஸ் டெஃபினெட்லி a very big boon for the medical community. இப்போ இருக்கிற பெண்கள்கிட்ட என்ன மாதிரியான கேன்சர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு? Breast cancer, endometrial cancer, uterine endometrial cancer and ovarian cancer. இது 3 பத்தி அவங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும், because it is related to lifestyle also. Maintaining your body weight and also the childbirth before the age of 30 and avoiding hormone replacement therapy and also exercise and avoiding junk food. High calorie, high fatty diet should be avoided if you want to maintain a healthy weight. Also, exercise is important to keep your hormonal system healthy. So, excess, body weight, obesity increases the estrogen levels in the body, which in turn predisposes to breast cancer and endometrial cancer. இப்போ பாடி வெயிட் அதிகமா இருக்கிறது கேன்சர் வரதுக்கு நிறைய. Yes. மேம், இப்போ என்ன மாதிரியான கேன்சர்ஸ் வந்து இப்போ ஓரியன் கேன்சர்லாம் ஏற்கனவே ப்ரிவென்ட் பண்ண முடியும், வராமே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க? No, it is not possible. பட் இதுக்கான வேக்சினேஷன்? No, it is not for ovarian cancer. It is only for cervical cancer. We have a HPV vaccine, because almost 99% of the cervical cancer is caused by human papilloma virus infection, which is actually sexually transmitted. So if you vaccinate children between 8 to 12 years of age with the human papilloma virus vaccine, the HPV vaccine, which will develop antibodies in the body, so that when you get a HPV infection, it will neutralize the infection, that antigen. So if you vaccinate between 8 to 12 years, then in future when they become sexually active and get infected, they are unlikely to get cervical cancer. So HPV is related to cervical cancer, and also anal, rectal cancer, oral cancer. So HPV related cancers can be prevented by vaccinating
young adults, 8 to 12 years, up to 20 years, you can vaccinate. Many countries like Australia and the US, the HPV vaccination has become already routine and they vaccinate men, boys and girls. It is common for both. So here we don't have a national policy for HPV vaccination. There are some controversies going on, but in private, there are lots of people who take HPV vaccination. ஓகே மேம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சோஷியல் மீடியா வீடியோஸ்ல வந்து சானிட்டரி நாப்கின்ஸ்னால கேன்சர் வருது அப்படின்னு சொல்றாங்க. Not exactly. No, if you use the sanitary napkins, it should not be used for more than 3 to 4 hours. So the personal hygiene should be maintained. The cancer, it's not related to cancer, but local infections can occur if you use a sanitary napkin for long hours. டாக்டர் வி பாலசுந்தரம், ஐ வந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்டு. நான் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் பிரசிடென்ட் ஆஃப் AROI அப்படின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய TN and PY சாப்டர் ஸ்டேட் பிரசிடென்டாகவும் இருக்கேன். இப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு கேன்சர் பத்தின அவேர்னஸ், குறிப்பா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு? அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டெஃபினட்டா இந்த ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அதிகமாக தான் இருக்கு. இப்போ நாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தூரம் இந்த இதுலேயோ ஒரு சயின்டிஃபிக்காவோ இல்லை மீடியா வைஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து ஒரு மீடியா மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, மற்ற ஹாஸ்பிட்டலுடைய டைரக்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்குது. நிறைய பீப்புள் பப்ளிக்கும் வந்து நெட்லலாம் படிக்கிறாங்க, வேறு புக்ஸில் படிக்கிறாங்க. டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராக்டிஸ் பேட்டர்னே நாங்கள் பார்க்குறோம். டெஃபினட்டாக ஒரு அவேர்னஸ் அதிகமாக தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்கிற என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர்லாம் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேன்சர்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரஸ்ட் கேன்சர்ஸு, லங் கேன்சர்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டமக் கேன்சர்ஸ், வயிற்று கேன்சர்ஸு, அது மாதிரி வந்து கர்ப்பப்பை கேன்சர், இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் இதனுடைய வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக குறைக்க முடியும் நான் நினைக்கிறேன். பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. பட் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ கேன்சர் இன்சிடென்ட்ஸ் கூட வருதுன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு? டெஃபினட்டா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான். ஒரு 70 to 80 சென்டர்ஸ் இப்போ வந்து இருக்கு ஆல் ஓவர் த தமிழ்நாடு. எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் கவர்மெண்ட்ல நிறைய வந்திருக்கு. இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப வி ஆர் ப்ரௌட் டு சே தட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமா நிறைய கவர்மெண்ட் செட்டப்பும் வந்திருக்கு, நிறைய பிரைவேட் செட்டப்ஸும் வந்திருக்கு. டெஃபினட்டாக கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இதனால் பெனிஃபிட் ஆகிறாங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே அந்த மீட்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் அவுட், ஒரு இடத்துல மட்டும் எல்லாமே அக்யூமேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா கார்பரேட் சிட்டிஸாக இருக்கட்டும், செகண்ட் டயர் சிட்டிஸாக இருக்கட்டும், பெரிஃபெரியாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. ஸோ தட் இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்னாக்க டெஃபினட்டாக ஒரு 1/2 hour to 1 hour ட்ராவல் பண்ணாலே ஏதாவது ஒரு கேன்சர் சென்டரை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஈவன்லி ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது தமிழ்நாட்டில். அது மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கிது. பேஷண்ட் டெஃபினட்டாக ஒரு அவேர்னஸ் முக்கியம். கேன்சரை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வருமுன் காத்தல் தான். இதனுடைய காரணங்கள் என்னென்னு பார்த்து அதை நம்ம வந்து டெஃபினட்டாக நிவர்த்தி பண்ணாக்க, சப்போஸ் இப்போ டொபாக்கோ யூஸாக இருக்கட்டும், ஆல்கஹால் யூஸாக இருக்கட்டும், வேறு ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு கடைபிடிச்சி ஒரு அவேர்னஸ் இருந்ததுனாக்க கண்டிப்பாக நம்ம கேன்சர் இன்சிடென்ட்ஸை குறைக்க முடியும், அல்லது அட்லீஸ்ட் ஏர்லி டயக்னோசிஸாவது பண்ண முடியும். ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணாக்க டெஃபினட்டாக வந்து கியூர் ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். சார், இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய கேன்சர் இருக்கு, இது அவங்க அப்பா அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல்னாலயா இல்ல வேற என்ன, இப்போ என்விரான்மெண்டல் சேஞ்ச்னால? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எகெயின் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்காக வர்றது தான், மரபணு கோளாறுகளால் வரக்கூடியது தான். சிலதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கூட வருது. பட் மரபணு கோளாறுகளால் அப்பா அம்மாட்டேருந்து பரவுறது, அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ குழந்தைக்கு நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க இல்லையா, டால்கம் பவுடர், இந்த மாதிரி ப்ராடக்ட்னால வருது அப்படின்ட்டு நிறைய இப்போ ரீசெண்டா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு? இது வந்து சாரி, எனக்கு வந்து அவ்வளோ ஓப்பனாக சயின்டிஃபிக்காக கமெண்ட் பண்ண தெரியல அதை பற்றி. பட் டெஃபினட்டாக வரலாம். பட் இதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது இது வந்து அங்கங்கே வந்து நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கல் அது மாதிரிலாம் வரணும், வராமல் நம்ம சொல்ல முடியாது, கமிட் பண்ண முடியாது அதை. பட் ஜென்ரலாக ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான்.